Hello friends, welcome back to Play Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரீசெண்டா என்னன்னா நம்ம தமிழ் டப்டான மூவிஸ் அண்ட் சீரிஸ்லாம் இந்த வீக்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்தையும் இன்னைக்கு ஒரு வீடியோ நம்ம பார்த்தலாம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் நம்ம தி ஃப்ளாஷ்னு சொல்லிட்டு நம்ம டிசியோட சூப்பர் ஹீரோ கேட்டகிரியான சீரிஸ் ஆல்ரெடி நம்ம 2014லேருந்து அவைலபிளாக தான் இருக்குது. இப்போ வரைக்கும் டோட்டல் 9 சீசன்ஸ் இருக்குது. அண்ட் இதை இப்போ நம்ம தமிழ் டப்டோட ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டிஸ்கவரி தமிழ் சேனலில் தான். அண்ட் பை த வே வீக்லி ஒரு எபிசோடோட தான் ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. எபிசோட் 4 and 5 இப்போதைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. அண்ட் இதை நீங்கள் அப்படியே டெய்லி ஒரு எபிசோடாக பார்த்துடலாம். அண்ட் ப்ரோ இதை பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா ஒன் ஆஃப் த ஃபைனஸ்டான சீரிஸ். IMDbல 7.5 அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் கடைசியாக நம்ம சாவட்டார் வரைக்கும் பார்த்துருக்கேன். சீசன் 5 or 6 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண முடியல. ஆனால் அது வரைக்கும் அல்டிமேட்டாக இருக்கும். நம்ம என்கிட்ட பேரி ஆலனோட ஸ்டோரி இன்டெப்த்தாக காமிப்பாங்க. இதுலேயும் எக்கச்சக்கமாக ஃப்ளாஷோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு எப்படி பவர் கிடச்சிருக்கு அண்ட் அந்த பவரை இனிஷியலாக அவர் எப்படி இருக்கிறத ஃபாஸ்டஸ்ட் மேன் அலைவ் வேறையா. ஸோ அதனால் அந்த பவரை எப்படி யூஸ் பண்ணுறது அதெல்லாம் தெரியாமல் இருக்கும். அதை அப்படியே சயின்ஸோடு ரிலேட் பண்ணி சூப்பராக கொண்டு போவாங்க. அண்ட் ஒரு வொர்த் வாட்சிங்கான சீரீஸ்ன்னு சொல்லுவேன். ஸோ இப்போதைக்கு தமிழ் டப் பண்ணியிருக்காங்க, நல்ல விஷயம். ஸோ அதனால் மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம தி பென்குயின்னு சொல்லிட்டு இன்னொரு சீரிஸ் நம்ம டிசி பேட்மேனோட தனியாக இப்போ நம்ம HBO Maxல ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் நம்ம இந்தியாவில் அப்படியே ஜியோ சினிமா ஆப்பில் தான் அவைலபிளாக இருக்குது. எவ்ரி ஃப்ரைடேன்னு சொல்லிட்டு வீக்லி ஒரு எபிசோட் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்போதைக்கு வெறும் எபிசோட் 1 மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. அண்ட் அதையும் நான் செக் பண்ணி பார்த்துட்டேன், செம்மையாக இருக்குது. ஸோ பென்குயினோட கேரக்டர் இவர் ரொம்ப டாப் நாச்சான பிக் ஷாட்லாம் கிடையாது. கோத்தம் சிட்டியில் அங்கங்கே சர்வை பண்ணிகிட்டு இருக்காரு. அண்ட் இப்போது ஒரு செம்ம பெரிய விஷயங்கள் பண்ணியிருக்கார். அங்கே இருக்க ஒரு செம்ம பெரிய ஒரு ட்ரக் லாட் ஆட்டோன்னு சொல்லலாம். அவனை போட்டு தள்ளிட்டாரு. ஸோ இதுக்கப்புறமா அந்த க்ரைம் உலகத்தில் இவர் எப்படி சர்வை பண்ண போகிறாருன்னு தான் ஸ்டோரி இனிமேல் தான் ஸ்டார்ட் ஆக போகுது. பட் ஓகே, நல்ல டார்க்கர் தீமோட கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் தி பேட்மேன் மூவி பார்த்துருந்தீங்கன்னா அது அப்படியே கண்டினியூஷன் ஆனது தான் நம்ம பென்குயின் சீரீஸில் ஆரம்பிக்கும். ஸோ கடைசியில் ஒரு செம்ம பெரிய ஃப்ளட்டெல்லாம் வரும் பார்த்தீங்களா. ஸோ அதை அப்படியே தான் ஃபர்ஸ்ட் எபிசோடில் காமிப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஹிஸ் 3 டாட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு இன்னொரு படம் நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் இப்போது தமிழ் டப்டோட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. IMDbல 7.4 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்ட் படம் ஃபுல்லாகவே ஒரு ட்ராமா கேட்டகிரியான மூவி. ஸோ நீங்கள் ட்ராமா லவர்ஸ் இருந்தால் மட்டும் இந்த படத்தை பார்க்கலாம். கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக நம்ம எலிசபெத் ஆல்சன் உள்ளே நடிச்சிருக்காங்க. அண்ட் இவங்களோட அப்பா தான் இப்போது அவங்களுக்கு ஏதோ மெடிக்கல் எமர்ஜென்சியாக இருக்கும். அண்ட் அவங்களுக்கு டோட்டலாக 3 பொண்ணுங்க. அண்ட் அவங்க எல்லாருமே இப்போது அவங்க அப்பாவை பார்க்க வந்திருக்காங்க. ஸோ இப்போ ஆல்ரெடி அவங்க உள்ளுக்குள்ளேயே நிறைய சண்டைலாம் நடந்துருக்கு. பட் இப்போ ஒரு காமனான காஸ்னால ஒன்றா இருக்காங்க. அது எப்படி நல்லபடியாக போதா இல்லையா, அந்த ஃபேமிலி ட்ராமா தான் அப்படியே படம் ஃபுல்லாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா ஃபேமிலி ட்ராமான மூவி. ஆனால் உள்ளே அப்படியே கொஞ்சம் இமோஷ்னல் டச்லாம் அதிகமாகவே போட்டிருக்காங்க. ஸோ இன்கேஸ் ட்ராமாவில் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இதை பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஷோஷ்னான்னு சொல்லிட்டு 2023 ரிலீஸ் ஆன ஒரு மூவி. IMDbல 6.3 அண்ட் இதே இப்போ நம்ம தமிழ் டப்டோட புக் மை ஷோ ஸ்ட்ரீமிங் ஆப்பில் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் படத்தோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் ஆன மூவி. ஸோ சில கொஞ்சம் ட்ராமா த்ரில்லிங்கான செக்மெண்ட்ஸ்லாம் உள்ளே இருக்குது. நான் இனிமேல் தான் இந்த படத்தை பார்க்க போகிறேன். பட் படத்தோட டைம்லைன் ஒரு 1930s and 40s அந்த டைம் பீரியடில் காமிச்சிருக்காங்க. அண்ட் ஒரு பயோகிராஃபி கேட்டகிரியான மூவியாக. ஸோ இந்த மாதிரி சில பிரிட்டிஷ் ஒரு கான்செப்ட் ஸ்டோரி அங்கே நடந்திருக்கு, ஒரு க்ரைம் ஆட்டம். ஸோ அதை அவங்க எப்படி சால்வ் பண்ணுறது தான் படத்தில் சொல்ல வந்திருக்காங்க. ஸோ அது இன்கேஸ் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதை நம்ம லிஸ்ட்டில் கொஞ்சம் பொறுமையாக பார்க்கலான்னு சொல்லி இன்னும் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம மைண்ட் ஹண்டர்ஸ். ஸோ 2004 ரிலீஸ் ஆன மூவி. IMDbல 6.3 அண்ட் இப்போ இது ஃபுல்லாக நம்ம சோனி என்டர்டெயின்மெண்ட்ஸோட தனி யூடியூப் சேனலே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதில் தான் இப்போ அவைலபிளாகவும் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் மைண்ட் ஹண்டர்ஸ் தமிழ் டப்டு போட்டிங்கனாலே யூடியூப்லேயே அவைலபிளாக வந்துடும். அண்ட் படத்தோட கான்செப்ட் செம்மையாக இருக்கும். இவங்கள FBIயோட கேண்டிடேட்ஸ் ஆகட்டும் இப்போ தான் FBIயில் ஜாயின் பண்ண போகிறாங்களாம். எல்லாமே ப்ரில்லியண்ட்டான மைண்ட்ஸு. அண்ட் அவங்கள எல்லாரையும் ஒரு டாஸ்க் ஆட்டம் ஒரு ஐலாண்டுக்கு கொண்டு போகிறாங்க ட்ரைனிங் தர மாதிரி. பட் அங்கே பார்த்தீங்கன்னா அவங்கள யாரோ தேடி கண்டுபிடிச்சி அவங்கள சாவடிக்கிற மாதிரி சிச்சுவேஷன் அங்கே மாறிடும். ஸோ எல்லாருமே ப்ரில்லியண்ட்டான மைண்ட்ஸ் இருக்காங்களா. ஸோ யார் அந்த ஆள் இல்லை யார் அந்த ஒரு கில்லரு. ஸோ அதை தேடுறது தான் படத்தில் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் படம் மேபி 2004 க்ரியேட் பண்ணியிருந்தா கூட இப்போ கூட பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் நல்லபடியாக இருக்கும். அண்டு கண்டிப்பாக இதை நீங்கள் செக் பண்ணலாம்.
அண்ட் நெக்ஸ்ட் நம்ம அப்டக்ஷன் சொல்லிட்டு 2011 ரிலீஸ் ஆன மூவி IMDbல 5.1 அண்ட் இப்போ நம்ம டாடா பிளேயில் தான் தமிழ் டப்டோட ரிலீஸும் பண்ணியிருந்தாங்க. ஸோ பை த படத்தோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து நம்ம யங்கான ஜாசன் போன உள்ளே நீங்கள் பார்க்கலாம். இவர் சின்ன வயசுலேருந்து லைக் அவரோட சைல்டுஹுட்டே அவருக்கு சுத்தமாக ஞாபகம் இருக்காது அண்ட் அவங்கள யாரோ வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்கன்னு தான் வந்து அவருக்கு தெரிய வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் உண்மையான பேரண்ட்ஸ் யாருன்னு சொல்லிட்டு இவர் தேட ஆரம்பிக்கிறாரு அண்ட் கடைசியில் அவங்கள நிறைய பேர் சாவடிக்க வந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இவரோட பாஸ்ட் என்னவாக இருக்கும் நீங்கள் நினைப்பீங்க. அது நீங்கள் மூவியை ஃபுல்லாக பாருங்கள். ஆனால் இது கொஞ்சம் பழைய கான்செப்டான மூவி தான் அண்ட் நீங்கள் ஆல்ரெடி ஜாசன் பான் இந்த மாதிரியான மூவியெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக இதில் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் தெரியாது. ஆனால் அகெயின் ஒரு ரன்னிங் சேசிங் ஆக்ஷன் செக்மெண்ட்லாம் அங்கங்கே நடந்துகிட்டே இருக்கும் இந்த படத்தில். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா த டைம் வி வேர் நாட் இன் லவ்னு சொல்லிட்டு 2015 ரிலீஸ் ஆன ஒரு கொரியன் ட்ராமா இப்போ நம்ம தமிழ் டப்டோட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் MX பிளேயர் இஸ் பேக்குன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இப்போ MX பிளேயரில் தான் வந்து தமிழ் டப்டோட அவைலபிளாக இருக்குது இந்த கொரியன் ட்ராமா. கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெயினான 2 கேரக்டர்ஸை காமிச்சிருக்காங்க நம்ம ஹீரோ ஹீரோயின் அண்ட் அவங்க வந்து சின்ன வயசுலேருந்து ஒன்றா இருந்திருக்காங்களாம். பட் இப்போது ஓகே நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போனோம்ல, லவ் பண்ணி மேரேஜ்லாம் பண்ணோம்ல. ஸோ அவங்களும் வந்து அவங்கள பார்ட்னர்ஸை தேடிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது அவங்க தான் வந்து லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் அவங்களே தானே ஏமாற்றிட்டு வேறு பார்ட்னர்ஸை தேடிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி தான் வந்து இந்த ட்ராமா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நான் இன்னும் இதை பார்க்கல, ஜஸ்ட்டு ட்ரெய்லரை பார்த்து சொல்கிறேன். ஆனால் இன்கேஸ் ட்ராமா மேலே இன்ட்ரெஸ்ட் அண்ட் இந்த மாதிரி கொஞ்சம் ரொமான்ஸ் கேட்டகிரியாக பார்க்கலாம் இருந்தீங்கன்னா இதை வேணால் இப்போ நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதுதான் இப்போதைக்கு இந்த வீக்கில் ரிலீஸ் ஆன மூவிஸ் அண்ட் சீரிஸ் அண்ட் எப்பவும் போல் நம்ம ரிங்ஸ் ஆஃப் பவர் கூட வீக்லி ஒரு எபிசோட் ரிலீஸ் ஆகிட்டு தான் இருக்கா. ஸோ அதை நம்ம பொறுமையாக கவர் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். என்ன கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டுருக்கு. பட் என்ன பண்ணுறது பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் ரிமைனிங் எபிசோட்ஸ் அவைலபிளாக இருக்கா. மேபி அதிலாச்சும் கொஞ்சம் இன்னும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு வராங்களான்னு. அண்ட் பை இன்னைக்கு ஒரு வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ் டப். See you in next video. Bye guys.